இன்றைக்கு அனைத்து பெற்றோர்களும் அவசியம் அறிய வேண்டிய ஒரு தலைப்பு இந்த தலைப்பு. குழந்தையை பெறுவதற்கு முன்னால் திருமணம் ஆன தம்பதிகள் ஒவ்வொருவருமே நமக்கென்று ஒரு குழந்தை பிறக்காதா என்று பல ஆண்டுகளாக ஏங்கி தவிக்கிறார்கள். பல ஆண்டுகளாக திருமணத்தை முடித்துவிட்டு காலம் கடந்ததற்கு பிறகு குழந்தைகளையே பெறாத எத்தனையோ தம்பதிகள் மிகப்பெரிய கவலைக்கு ஆளானவர்களாக, மற்ற வீடுகளில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளை எல்லாம் பார்த்துவிட்டு நமக்கு இப்படி ஒரு பிள்ளை செல்வம் கிடைக்கவில்லையே என்று கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக இருப்பவர்களுக்கு மத்தியிலே பெற்றெடுத்த குழந்தைகளை ஏறெடுத்தும் கவனிக்காத எத்தனையோ வகையான பெற்றோர்களுடைய அவல நிலைகளை நாம் பார்க்கின்றோம். இந்த நிலையிலிருந்து அவர்கள் மாற வேண்டும் என்றால் அகிலத்திற்கு ஒரு அருட்கொடையாக, உலக மக்களுக்கு வாழ்க்கை வழிகாட்டுதலுக்கு, அழகிய வழிகாட்டுதலுக்கு முன்னோடியாக வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தையை எவ்வாறு வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன என்கிற பல்வேறு வழிகாட்டுதல்களை காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த விஷயங்களை நாம் அறிந்து கொள்வோமேயானால் நம்முடைய பிள்ளைகளை மிக கவனமான முறையில் சிறந்தவர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெறலாம். இன்றைக்கு குழந்தை வளர்ப்பை பற்றி எத்தனையோ உளவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்து நம்ம சமுதாயத்தில் எத்தனை வகையான பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு பட்டியலை இடுகிறார்கள். அந்த பட்டியலில் சில பெற்றோர்கள் அவசர பெற்றோர்களாக இருக்கிறார்கள், சில பேர் அன்பு பெற்றோர்களாக இருக்கிறார்கள், சில பேர் அடிதடி பெற்றோர்களாக இருக்கிறார்கள், சில பேர் கவனிக்காத பெற்றோர்களாக இருக்கிறார்கள், சிலர் மட்டும்தான் குழந்தையை மையப்படுத்திய பெற்றோர்களாக இருக்கிறார்கள் என்று பட்டியலிடுகிறார்கள். அது என்ன அவசர பெற்றோர்கள் அப்படின்னு கேட்டா, அந்த பெற்றோர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்பதை பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை கண்டுபிடிச்சிடலாம். காலையில எழுந்த வேகத்தில் துருன்னு ஓடும். எங்க கராத்தே கிளாஸுக்கு போ, முடிஞ்சுதா நீச்சல் குளத்துக்கு போ, அது முடிஞ்சுதா பள்ளிக்கூடத்துக்கு போ, அது முடிஞ்சுதா டியூஷனுக்கு போ, அது முடிஞ்சுதா சாயங்காலம் இன்னொரு ஸ்பெஷல் கிளாஸுக்கு போ, அது முடிஞ்சுதா கணக்கு படிக்க போ, அது முடிஞ்சுதா நைட் எவ்வளோச்சு 10, நேரா வா தூங்கு, காலையில் மீண்டும் எந்திரி. இப்படி ஒரு அதிர்வலைகளோட பிள்ளைகளை அவசரப்படுத்தி அதை படிக்கணும் இதை படிக்கணும், லீவு கிடையாது, ஓய்வு நேரம் கிடையாதுங்கிற மாதிரி அவனிடத்தில் மிகப்பெரிய தோய்வை ஏற்படுத்தக்கூடிய பெற்றோர்கள் இருப்பதை பார்க்கிறோம். நான் தான் டாக்டர் ஆகல, நீ டாக்டர் ஆக்கணும், பிச்சை எடுத்தாவது உன்னை படிக்க வைப்ப, நீ டாக்டராயே தீரணும் என்கிற மாதிரி அந்த பிள்ளைகளை போட்டு திணித்து கசக்கி பிழிந்து ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளைகள் எப்படி உருவாகுவார்கள் என்றால், பிற்காலத்தில் மிகப்பெரிய பெருமையும் அகந்தையும் ஆணவம் கொண்டவனாக உருவாவான். எனக்கு தெரியாது எதுவுமே இல்லை, எங்க அம்மா அப்பா இப்படி வளர்த்துருக்கிறாங்க, நான் பிடிச்சா பிடியா இருப்பேன், நான் காலை இதை கத்துக்குவேன், இதை இப்படி பண்ணுவேன், இது இப்படி பண்ணுவேன், நான் தான் சரியா பண்ணுவேன், என்ன மாதிரி எவனும் இந்த உலகத்தில் சிறந்தவன் இல்லைங்கிற மாதிரி பெருமை அடிக்கக்கூடிய ஆணவம் பிடித்தவனாக வளரக்கூடியவனாக அந்த பிள்ளை மாறிடுவான். இல்லைன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவனாக மாறிடுவான். சில பிள்ளைகள் திடீரென்று பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன் அப்படின்னு அலறாங்க, வீட்டை விட்டு ஓடிடுவேன், என்ன ஸ்கூல்ல சேர்த்தீங்கன்னா ஓடிடுவேங்கிறாங்க. என்ன பிரச்சனை? ஆய்வு செய்கிற பொழுது பார்த்தால் பெற்றோர் காட்டுகிற அவசரம் தெரியுது. எல்கேஜி யூகேஜி ஒரு ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டாங்க, அந்த குழந்தைகளோட சக குழந்தைகளோட அப்பதான் அது பழக தொடங்கி இருக்குது. 1ஆம் வகுப்புல இன்னொரு ஸ்கூல்ல போய் சேர்க்க போறாங்க, அது இதை விட நல்ல ஸ்கூலாம், தரமா கத்துக் கொடுப்பாங்களாம், நிறைய ஆங்கிலத்தை ஃப்ளூயண்டா சின்ன குழந்தையிலேயே பேசக்கூடிய வகையில உருவாக்குவாங்களாம், நிறைய மார்க் எடுக்குமா. இந்த போதையை காட்டி விளம்பரம் செய்து இந்த பிள்ளைகளை கொண்டு போய் அங்க சேர்க்கிறது. 1ஆம் கிளாஸ்ல அங்க 3 வரைக்கும் அங்க படிப்பான். ஓரளவுக்கு அந்த சூழ்நிலை செட் ஆகிறதுக்குள்ள 4வது இங்க. இப்படி மாறி வரும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு பேச தெரியாம வீட்டை விட்டே ஓடும், இல்லாட்டி பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாம கதறும். கடைசியில ஒரு மனநல மருத்துவமனையில போய் நிப்பாட்டுங்கும் பொழுது அங்க போய் மனம் விட்டு பேசணுமே சொல்லும், என்ன அந்த ஸ்கூல்ல வேணாலும் சேர்த்துங்க, நான் அங்க போவேன், இந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏன்? இங்க இருக்கிற பசங்க எல்லாம் புதுசா இருக்கிறாங்க, என்னை போட்டு அடிக்கிறாங்க, என்ன அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, வாத்தியாரை பார்த்தா பயமா இருக்குன்னு ஒரு வகையான மாற்றம் ஏற்படுது. இத்தனைக்கும் காரணம் யார்? இந்த அவசர கதியிலே பிள்ளைகளை திணித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்கள். இப்படி ஒரு பெற்றோர்கள் இருந்தால் பிள்ளைகளுடைய வாழ்வு சீரழிந்து விடும் என்கிறார்கள். இன்னொரு வகையான பெற்றோர்கள் பார்க்கிறோம், அன்பு பெற்றோர்கள் அப்படிம்பாங்க.
அவங்க எப்படின்னு கேட்டா, பிள்ளைங்கள் மேல அன்பு காட்டுறேங்கிற பேர்ல பிள்ளைங்க எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவேன். அது எப்படி இருந்தாலும் சரி. கேட்கிறானே என்னங்க பண்றது, வாங்கி கொடுப்பேன். அந்த பிள்ளைய அதை அழிச்சு நாசமாக்கினாலும் வாங்கி கொடுப்பேன். வாங்கி கொடுப்பார்கள். எந்த அளவுக்கு, அந்த பிள்ளை கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு பொருள் இப்படி பார்க்க போகும்போதே இந்த பொருள் தான் உனக்கு வேணும் இந்தான்னு வாங்கி கொடுத்துருவார்கள். பிள்ளை எப்படி படிக்க ஆரம்பிச்சுக்கும். ஓ, ஒரு பொருளை பார்த்தாலே கிடைக்குமோ, கேட்போம், கேட்டாலும் கிடைச்சிருதே, சரி. ஒரே ஒரு வாட்டி கிடைக்காதுன்ட்டாங்க, வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க, கொஞ்சம் சத்தம் போடுவோம், கிடைக்குதே, நம்ம மேல அவ்வளவு அன்பு காட்டுறாங்க, என்ன கேட்டாலும் கிடைக்கும், ரைட். ரோட்ல உட்காந்து அழுவோம், உருளுவோம், பிடிவாதம் பிடிப்போம், எல்லாமே கிடைக்குது. இப்படி ஒரு பிள்ளைகளை உருவாக்குகிறார்கள். கடைசியில் என்ன ஆகுது, அவன் 5 வயசுல இருந்து 8 வயசுக்குள்ள போன் கேட்கறான், போனை கொடுங்கிறான். போனை கொடுக்கலன்னு நம்ம கிட்ட இருக்கிற போனை தூக்கி வீசுறான். வேற வழி இல்ல, போனை வீசுறான், உடைக்கிறான். அப்ப வாங்கி கொடுத்துருவோம், வாங்கி கொடுத்துறாங்க. அடிமைப்படுத்த அந்த பிள்ளை கத்துக்குது. கொஞ்சம் வளர்றான், எனக்கு செலவு காசு கொடுங்கன்னு கேட்கறான். வயசு எவ்வளோ, 12 வயசு. செலவு காசு தர முடியாது, டிவியை தூக்கி போட்டு இப்ப உடைக்க போறேம்மா, என்ன பண்றது, பயந்துருவாங்க. இந்தாப்பா அது டிவியை பத்திரமா வை, காசு தரேன். அப்ப எப்பெல்லாம் காசு வேணுமோ டிவியை போட்டு உடைக்கலாம் கத்துக்கிட்டான். 14 வயசுல கேட்பான், எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்க. இல்ல, அவ்வளவுதான், வீடு 2000, வீட்டை விட்டு ஓடி போயிருவேன், தற்கொலை பண்ணி செத்துருவேன், மாடியில போய் விழுந்துருவேன். இப்படி ஒவ்வொரு வகையான ஒரு த்ரெட்டனிங்கோட அந்த பிள்ளை உருவாகி பிடிவாதத்தின் உச்சாணி கும்பல போய் நிற்பான். காரணம் என்ன, அந்த பெற்றோர்கள் அன்பு பெற்றோர்கள் என்கிற பெயரால் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். ஏன்னா கேட்டானது தவங்கடந்து பெத்த பிள்ளைங்கிற மாதிரி அவங்களுடைய எண்ணத்துல. கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கும் குழந்தை, அல்லது தந்தை சாயல்லையே பிறந்திருக்கும், இல்லாட்டி தாய் சாயல்லையே பிறந்திருக்கும், அச்சகம் பிசகாம பிறந்திருக்கும். அவ்வளவு அழகு பாசம் வளர்த்தெடுக்கும் போது இவ்வளவு நாள் கழிச்சு பெற்றிருக்கிறோம் இந்த குழந்தைய, இந்த குழந்தை மாதிரி வேற எந்த குழந்தையுமே நமக்கு வாழ்நாளே கிடைக்காதுங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு அள்ளி அள்ளி கொடுப்பதனுடைய விளைவு இந்த ஒரே ஒரு பிள்ளையோட டார்கெட் பண்ணி கடைசியில் அந்த பிள்ளைக்கு என்ன நிலைமை என்னன்னு கேட்டா, பிடிவாதத்தின் அடிப்படையிலேயே வளரும். உலகத்துல எந்த முயற்சி எடுக்காது, தன்னம்பிக்கையே இருக்காது. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வளர்ந்து இது குடும்பத்தை கடைசியில் நடுத்தூர்ல நிப்பாட்டுவது மட்டும் இல்ல, அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு கொலை செய்தாலும் என்ன என்று கேட்கும். இப்படி ஒரு விபரீதமான நிலையில பெற்றோர்கள் இருப்பதை பார்க்கிறோம். இன்னொரு வகையான பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாரு, அடிதடி பெற்றோர்கள். அடியாத மாடு படியாதுங்க. என்ன குழந்தை கத்துறான், 4 சாத்த வேண்டியதானே, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவுவானா, அடி மேல அடி அடிச்சாதானங்க அம்மி நகரும். இப்படிங்கிற மாதிரி கடந்த காலத்துல உளறி வச்சுட்டு போயிட்டாங்களா. இதெல்லாம் இவங்க வாயில் அப்படி முத்துக்களா பொங்கி வரும், அப்படியே ஒட்டும். என்ன பண்ணுவாங்க, அவனை போட்டு மிதிங்க, 2 சாத்துங்க, பெல்ட் எடுங்க, ஒரு நாள் வெளுக்கிற வெளுல எல்லாம் அடங்கி போயிருவான். இப்படின்னு மிரட்டி மிரட்டி அந்த பிள்ளைகள் அப்படியே ஒரு வகையில இவங்க கனத்த இதயத்தை போட்டு திணிச்ச காரணத்தினால அந்த பிள்ளை ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் என்ன மாதிரி உருவாகிறான்னா, பயத்திலும் படபடப்பிலும் தாழ்வு மனப்பான்மையிலும் தன்னம்பிக்கை இழந்தவனாகவும் சமுதாயத்தில் போய் நிற்பான். யாராவது பேசும்போது இப்ப நம்ம என்ன வார்த்தையை சொல்லலாம், இதை சொன்னா கொச்சுக்குவாங்களோ, இதை சொன்னா முகத்தை காட்டுவாங்களோ, இப்படி பேசிட்டா திட்டிடுவாங்களோ, இப்படி பேசினா எல்லாரும் போன பிறகு அப்பா நம்மளை அடிப்பாரோ, இப்படி போனா அம்மா நம்மளை உதாசீனமா பேசுவாங்களோ, வேண்டாம் எதுக்கு வம்பு, பேசக்கூடாது. இப்படியே ஆஃப் ஆகிறான், ஊமையாகிறான், சென்சிட்டிவ் ஆகிறான். சபையில போய் உட்காரும் பொழுது தனி மனிதனா போய் உட்கார்றான். யாரோடையும் வாய் விட்டு பேசல, பழகல, நெருங்கல, அன்பாகல, அரவணைக்கல. ஏன், ஒரு பயமுறுத்தலோட பிள்ளைகளை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். அடிதடியோடு கொடூரமான உள்ளத்தோடு வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளை ஒரு குழந்தையை பெற்றெடுப்பான். நாளை வளர்ந்து ஆளாகி குழந்தையை பெற்றெடுப்பான். தாத்தா பாட்டி உட்கார்ந்து கொஞ்சுவார்கள் பேர குழந்தைய. அப்ப நடுவில் இருக்கான இவன் என்ன செய்வான் தெரியுமா, அப்ப இந்த பிள்ளையுடைய மண்டையை உடைப்பான். ஏன், தன்னுடைய தாய் தகப்பனார் நம்மை அடித்து மிதித்து தான் வளர்த்தார்கள், இதை தான் கத்துக்கிட்டான். அப்ப இந்த தாய் தகப்பனார் தாத்தா பாட்டி இப்படி கதறுவார்கள், நம்ம சின்ன வயசுல நம்ம பிள்ளையை இப்படி வளர்த்துட்டோமே, அந்த பிள்ளையும் இப்படியே தன்னுடைய பிள்ளையை நடத்துறானேன்னு கதறுவார்கள். இப்படிப்பட்ட பெற்றோர்களாகவும் இருக்கக்கூடாது. அதே போல சில பெற்றோர்கள் பார்க்கறாங்க, எப்படி கண்டுகொள்ளாத பெற்றார்கள். ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி இருப்பார்கள். என்ன நடந்தாலும் சரி, புள்ள வந்தானா வரலையா, சாப்பிட்டானா சாப்பிடலையா, தூங்குறானா மாசாக்கு போனானா எதுவுமே தெரியாது. உங்க புள்ள எத்தனாவதுங்க படிக்கிறான், அது ஒரு 7ஆவதோ 8ஆவதோ படிப்பான். இப்படி உள்ளவனை கண்டுபிடிச்சலாம் நீங்க. உங்க சின்ன பையனுக்கு எவ்வளவு வயசு, 6ஓ 7ஓ இருக்கும், இப்படிங்கிற ஆளை கண்டுபிடிச்சலாம் எப்படிப்பட்ட ஆள்னு. இந்த மாதிரியான கண்டுகொள்ளாத பெற்றோர்கள் இருந்தான்னு வைங்க, பிள்ளைகள் சுயமரியாதை இல்லாதவர்களாகவும் ஒழுக்கத்தோடு நடக்க வேண்டும் என்கிற அக்கறை இல்லாதவர்களாகவும்
பொறுப்புணர்வே இல்லாதவர்களாக இருப்பார்கள். கடைசியில் என்ன செய்வாங்க? வீட்டில் பேசுவார்கள். இந்த பையன் நல்லா வளர்த்தெடுத்துட்டு சொல்லுவார்கள். வெளியே போனான்னு வைங்க, இந்த சின்னவருக்கான இவன் இப்படி, இந்த 4வது பையன் இருக்கான இவன் எப்படின்னா அவங்க அப்பா மாதிரியே வந்துட்டான், எந்த வேலைக்கும் போக மாட்டான், ஊதாரியா சுத்திக்கிட்டு இருக்கிறான், அப்படியே யார்கிட்டையும் சரியா பேசுறது இல்லை, ஒரே சினிமா தியேட்டர்லயே கிடக்கிறான், ஒரே பீடி சிகரெட்டுன்னு கிடக்கிறான், ஒரே தண்ணி அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கான் இப்படின்னு பேசுவாங்க பாருங்க. என்ன காரணம்? சில பெற்றோர்கள் இப்படி இருப்பார்கள். இந்த மாதிரி இருந்தாலும் குழந்தைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். ஆனால் இப்படி எல்லாம் இந்த உளவி நிபுணர்கள் ஒரு பட்டியல் போட்டதுல ஒரு தலை சிறந்த பெற்றோர்களா யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, எந்த பெற்றோர்கள் குழந்தைகளை குழந்தைகளாகவே பாவித்து, குழந்தைகளின் கண்ணால் உலகத்தை பார்க்கக்கூடியவர்கள், குழந்தைகளின் காதுகளால் உலகத்தை கேட்கக்கூடியவர்கள், குழந்தைகளுடைய உணர்வுகளால் பயணிக்கக்கூடியவர்கள், குழந்தைக்கு தேவையை உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள், குழந்தையை போன்றே தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு சில நேரத்தில் நடக்கக்கூடியவர்கள், குழந்தையை மையப்படுத்தி கவனித்து கண்காணித்து அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் தான் மிகச்சிறந்த பெற்றோர்கள் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட வழிநடத்தக்கூடிய ஒரு பெற்றோராக இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மாமனிதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலில் அவர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் போட்ட அந்த கோட்டிலே நாம் பயணித்தோமையானால் இந்த சர்வதேசத்திலும் தலை சிறந்த ஒரு பெற்றோர்களுடைய பட்டியலில் நாம் வர முடியும். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் தலை சிறந்த ஒரு தலைமுறையினரை, ஒரு இளைய தலைமுறையினரை, புதிய புரட்சி மிக்க, புத்துணர்ச்சி மிக்க, ஒழுக்கம் உள்ள, ஒரு நல்ல கொள்கை உள்ள, பேணுதல் உள்ள, மிக தெளிவான ஆற்றல் உள்ள, தன்னம்பிக்கை உள்ள, சுயமரியாதை உள்ள பிள்ளைகளை நாம் உருவாக்க முடியும். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை ஒவ்வொன்றா பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளிடத்தில் நம்ம என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று அழகா விளக்கி இருக்கிறாங்க. அப்ப பிள்ளைகளிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் என்ன, என்னவெல்லாம் பிள்ளைகள்கிட்ட நம்ம செய்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நமக்கு கிடைத்திருக்கின்ற பல்வேறு செய்திகளை நம்ம பார்த்தோமேயானால், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த பிள்ளைகளிடத்தில் நடந்த விதங்களை பார்க்கலாம். முதல்ல என்ன, அந்த குழந்தைகள் மேல உள்ள பாசம், அந்த அன்பு, அந்த கருணை, அந்த குழந்தைகளோடு நாம் ஒன்றி பழகுகிற தன்மை இருக்கு பாருங்க, அது நம்மகிட்ட இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேத்தியை எடுத்துக்கொண்டு தோளிலே சுமந்தவர்களாக நேரா பள்ளிக்கு போறாங்க, தொழுகிறாங்க. ருக்கு வரும் பொழுது குழந்தைய பேத்திய இறக்கி விட்டுறாங்க, பிறகு எந்திரிச்சு நிற்கிறாங்க, பிறகு சஜிதாவுக்கு போறாங்க, பிறகு சஜிதாவிலிருந்து எழுந்து நிற்கும் பொழுது குழந்தைய தூக்கி தோளில் சுமந்துக்கிறாங்க, தொலை வைக்கிறாங்க. இப்படி ஒரு ஆட்சி தலைவர், ஒரு குடும்ப தலைவர், ஒரு ஆன்மீக தலைவர் உலகத்தில் இருக்காங்களா? தன்னுடைய குழந்தை சபையில நிற்கும், எல்லாருடைய குழந்தைகள் இருக்கும், தன்னுடைய குழந்தைகள் 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை வாப்பா அத்தாண்டு ஓடி கிட்ட தள்ளி நில்லு, தள்ளி நில்லு, எல்லாரும் நிக்கிறாங்கல்ல, விரட்டி விடக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். அந்த குழந்தை சபையில இருக்கும்போது திடீர்னு அம்மாவுடைய மடியில போய் உட்காரும், சனியனை இங்க தள்ளி உட்காரு அப்படின்னு விரட்டுறதை பார்க்கிறோம். பாசத்தை நோக்கி ஏங்கி அந்த குழந்தை வரும் பொழுது வாங்கம்மா இங்க அப்படின்னு உட்கார வைத்தால் என்ன குறை? நம்மள்ட்ட ஏன் அது வரல? அதை ஏன் வெக்கமாவும் கூச்சமாவும் நினைக்கிறோம்? ஒரு ஆம்பளையா ஒரு பெண்ணிட்ட கிட்ட உட்கார போறான், நாம் பெற்ற குழந்தை வருகிறது. ஒரு ஆண் ஏன் அதை கூச்சமா நினைக்கிறான்? ரொம்ப செல்லமோ அப்படின்னு 4 பேர் கேட்பான். என் குழந்தை எல்லாருமே நான் செல்லமா தாங்க இருப்பேன், நம்ம பதில் சொல்லணும். நம்ம என்ன பண்றோம், இல்ல நீ தள்ளி நில்லு பாரு, எல்லாரும் எப்படி பேசுறாங்க பாரு, தள்ளி நில்லுன்னு விரட்டணும் என்றால் நாம எந்த விதமான இரக்கமும் காட்டாமல் இருந்தால் நாம் அவர்களுக்கு தகப்பனா? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு முதல்ல குழந்தைகள் மீது இரக்க குணம் கொண்டவர்களாக, அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை உணர்ந்தவர்களாக நம்ம நடக்கணும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகளை கொஞ்சுகிறார்கள், முத்தம் கொடுக்கிறார்கள். ஒரு கிராமவாசி பார்க்கிறாரு, என்ன குழந்தைகளுக்கு முத்தமெல்லாம் கொடுப்பீங்களோ? அவர் கேட்கிறார், ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவர் உலக அதிசயத்துல இது ஒண்ணு நினைச்சிட்டார் போல இருக்குது. குழந்தைகளுக்கு முத்தமெல்லாம் கொடுப்பீங்களா? இல்ல எனக்கு 10 குழந்தை இருக்குது, நான் யாருக்குமே முத்தம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு கேட்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவருக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்க குணத்தை எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? யார் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுறானோ அவங்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா அதை சொல்லிட்டு அந்த குழந்தைகளோட எப்படி நடந்துக்கிட்டாங்க? அந்த குழந்தைகளை கொஞ்ச வேண்டும். எப்பொழுது நம்முடைய குழந்தைகளை நாம் கொஞ்ச ஆரம்பிக்கிறோமோ அந்த குழந்தைகள் தங்களுடைய குறைகளை நம்மிடத்தில் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும்.
தன்னுடைய பள்ளிக்கூடங்களில் ஏற்பட்டிருக்கிற சில அசம்பாவிதங்களை வாய்விட்டு நம்மிடத்தில் பேசும். நமக்கான ஒரு சப்போர்ட் இருக்கிறது, நமக்கு ஒரு பாதுகாவலர் இருக்கிறார், நமக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் கேள்வி கேட்பார், நம்மை கொஞ்சுவதற்காக காத்திருக்கிறார்கள் 2 பேர். அந்த தாய் தகப்பனை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று வரும், நம்மை ஆற தழுவும். நான் கேட்கிறேன், ஒரு குழந்தை ஒரு 3 மாசம் 4 மாசத்துல இருக்கு, நம்ம கையில சுமந்துருக்கிறோம், அறிமுகம் இல்லாத ஒருத்தர் வீட்டுக்குள்ள நுழையிறாரு, சத்தம் போட்டு சலாம் சொல்றாரு, குழந்தை பதறிட்டு தாயை இறுக்கி கட்டி பிடிக்கும். அப்ப என்ன செய்வோம்? ஏங்க சத்தம் போடுறீங்க? குழந்தை பயந்துருச்சு. இந்த பாசத்தின் வெளிப்பாட்டை அதே போல ஒரு 3 வயசு பையனாக, ஒரு 5 வயசு பையனாக அவன் பள்ளிக்கூடத்தில் போயிட்டு வந்து, டீச்சர் என்ன திட்டாங்கம்மா, இந்த பையன் என்கிட்ட வந்து பென்சிலை பிடிங்கிட்டாமா, உனக்கு எங்க போச்சு புத்தி, நீ ஏன் டீச்சர்கிட்ட போய் சொல்லல, நீயே சமாளிச்சுக்க அப்படின்னா சமாளிக்க முடியும்? 15 வயசு 20 வயசுன்னு கல்லூரிக்கு போகக்கூடியவனே தன்னுடைய பிரச்சனையை சமாளிக்க முடியல. இந்த 3 வயசு குழந்தை என்ன பண்ணும்? டீச்சர் இப்படி திட்டாங்கன்னா, டீச்சர் இப்படி திட்டீங்களா, என்ன பிரச்சனை, ஏன் கேட்கக்கூடாது? ஏன் அவனை 20 வயசு ஆளா, ஒரு 18 வயசு ஆளா? டீச்சரை திட்டக்கூடிய அளவில் இவனுடைய நடத்தையில தப்பு வந்துருச்சா, அது வேற மாதிரி கேட்க போறோம். இந்த 3 வயசு பையனை டீச்சர் திட்டான்னு ஏன் திட்டினாங்க? அவங்களுக்கு என்ன இப்படி ஒரு ஆத்திரம் வந்திருக்குது? அப்ப எதுக்காக வேண்டி பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிருக்கிறோம்? என்னமோ திட்டினீங்களாம்ல என்ன? அப்ப டீச்சர் சொல்லுவாங்க. டீச்சர் அனாவசியமா திட்டி இருந்தாங்கன்னா உணர்வாங்க, கேட்கறதுக்கு ஆள் வரும், நம்ம கவனமா இருப்போம். இந்த மாதிரி குழந்தைகளை நாம் கொஞ்சம் தொடங்கினால்தான் அந்த குறைகளை எல்லாம் நம்மிடத்தில் வெளிப்படுத்தி அவர்கள் மனநிறைவோடு வாழ்வார்கள். அதே போல குழந்தைகளிடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உணர்வுகளை எந்த அளவுக்கு மதித்தவர்களா இருந்தாங்கன்னு பாருங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் சரி குழந்தைகளுடைய உணர்வுகளை மதிக்கணும். ஒரு குழந்தை அழுகுதுன்னு வைங்களேன், சனியை இதுக்கு எப்ப பாரு அழுதுதான், அழுதே சாதிக்கும், அழுதே கிடக்கும், எப்ப பார்த்தாலும் மூக்க வெடிச்சிட்டு கிடக்கும், சி அப்படின்னு அந்த தாய் தகப்பனார் விரட்டும் பொழுது அந்த குழந்தை தன்னுடைய கவலையை எப்படி தீர்த்து கொள்ளும் சொல்லுங்க? அந்த குழந்தை தனக்கு ஏற்பட்டிருக்கிற அடி, ஒரு வழி, 4 பேர் திட்டி இருப்பார்கள், அதை தீர்த்து கொள்வதற்கு என்ன செய்வது என்று தெரியல. நாம புத்திமதி சொல்லணும். யாராவது ஏதாவது அடிச்சா என்கிட்ட ஓடி வந்து சொல்லிடு, நீ அழுகலாம் கூடாது, நீ அழுதா உன்னை பயந்தாங்கன்னு நினைச்சிருவாங்க, நாளைக்கு உன்னை போட்டு அடிப்பாங்க, நீ அழுகாம தைரியமா பதில் சொல்லிட்டு ஓடி வந்துரு. இன்னைக்கு அழுத பொழுது நாளைக்கு அழுவாது. அந்த அழுகையை உணரணும், ஏன் அழுதது, அந்த அழுகை, அந்த உணர்வுகளை மதித்து நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் இந்த சிறு பிள்ளைகளுடைய உணர்வுகள் என்ன, குழந்தைகளுடைய உணர்வுகள் என்ன, அந்த அழுகுரல் என்னன்னு யோசிப்பார்கள். ஒரு கட்டத்தில் தொழ வைக்கிறார்கள். தொழுகையினுடைய நேரம் என்ன, ஒருநிலைப்படுத்தி படைத்த இறைவனோடு உரையாடுகிற ஒரு இடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில நினைக்கிறார்கள் நீண்ட நேரம் தொழ வைக்க வேண்டும்னு. அந்த நேரம் பார்த்து குழந்தையினுடைய அழுகுரல் கேட்குது. சொல்றாங்க, தொழுகையை நான் நீட்டி தொழ வைக்கலாம் என்று நினைத்தேன், குழந்தையின் அழுகுரலை கேட்டேன், தாயின் மனசு எவ்வளவு வேதனைப்படும், உடனே சுருக்கி கொண்டேன். அந்த தாயின் மனது வேதனைப்படுமோ இல்லையோ, ரசூலுல்லாஹ்வுடைய மனது வேதனைப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு உணர்வுக்கு மதிப்பளிக்கணும். ரோட்ல ஒரு குழந்தை ஏமா அழுகிற அப்படின்னு கேட்டு, அதெல்லாம் கேட்காதீங்க, அந்த சனியை அப்படிதான் அழுதுகிட்டே இருக்கும், நீங்க கண்டுக்காதீங்க, சும்மா இருந்தா கொஞ்ச நேரம் தான் அப்படியே அமைதியாயிரும் இப்படின்லாம் சொல்லுவார்கள். நம்ம என்ன காரணம், காரணத்தை தெரிந்து அதை களைய வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்திருக்கும் குழந்தை அமைதியாவே இருக்கும், அமைதியா இருந்தா அப்படித்தான் இருப்பாங்க, கொஞ்ச நேரம் சரியாயிரும் இப்படின்னு சொல்லக்கூடாது. என்னம்மா அமைதியா இருக்கிற, யார் அடிச்சாங்களா அப்படின்னா அப்படியே பொல பொலன்னு அழுகும். அப்புறம் நிலைமையை கேட்கணும். அப்புறம் எல்லா புத்திமதி சொல்லி சுதாரிப்பா ஆக்கி விட்டுட்டோம், நாளைக்கு வருகிற பொழுது அழுது சொல்லாது, சுதாரிப்பா பதில் சொல்லும். இப்படித்தானே குழந்தையை வளர்க்கணும். அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளியுங்க. சிரிச்சுக்கிட்டே குழந்தை வந்து, இன்னைக்கு நல்ல ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு பையன் அடிச்சானா திருப்பி அடிச்சிட்டேன் அப்படின்னு, இனிமேல் அப்படி பண்ணாதீங்க, டீச்சர்கிட்ட சொல்லுங்க, சரியா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி கட்டணும். அதே மாதிரி அந்த குழந்தைகள் வரும், இன்னைக்கு வந்து நான் இதில் 10 மார்க் வாங்கிட்டேன், மிஸ் சொன்னாங்க நீ கரெக்டாக கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேப்பா, நல்லா படிக்கிறியப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம். நம்ம என்ன சொல்லணும், அப்படியாம்மா அவ்வளோ அழகா படிக்கிறீங்களா, பரவாயில்லையம்மா நல்லா படிங்க, கொஞ்சம் ஊக்கப்படுத்தணும். அவங்க சந்தோஷத்தோட வராங்களே, அந்த சந்தோஷத்துக்கு மதிப்பணும். சரி சரி ரொம்ப அதைய பற்றி பேசிட்டு இருக்காத, பேக் எடுத்து வச்சுட்டு ஷூவை கழட்டிட்டு ஒழுங்கா வந்து சுத்தமா கை காலை கழுவிட்டு வா, முதல்ல அதை செய், அதையெல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கேன்னு எந்த நல்ல காரியத்தையும் ஒரு சுப செய்தியையும் உங்கள்கிட்ட சொல்வதற்கே பயப்படும். சரி இவர்கள் அதுக்கான ஆள் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோட சொல்லிட்டு போயிடுவோம், இவங்க நம்முடைய துக்கத்திலையும் கலந்துக்க மாட்டாங்க, இன்பத்திலையும் கலந்துக்க மாட்டாங்கன்னு விரக்தி அடைந்து விடும். அப்போ குழந்தைகளுடைய உணர்வுகள் என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மதிப்பளித்தார்களோ அப்படி மதிப்பளிக்க வேண்டும், அவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு அதில் கவனத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், குழந்தைகளை கவனிக்கணும். குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க,
என்ன சாப்பிட்றாங்க, அவங்க உடல்நிலை எப்படி இருக்குது, அவங்க பேச்சு நடவடிக்கையில் எப்படி இருக்குது, அவங்களுடைய நடை உடை பாவனையில் எப்படி இருக்குது, அவங்க சுத்தமாக இருக்கிறாங்களா அசுத்தமாக இருக்கிறாங்களா என்கிற கவனிப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பார்க்குறாங்க, ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு யுத்தத்தில் கொல்லப்பட்டாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட நேரத்தில் அவர்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. பிறகு ரசூலுல்லாஹ் அவர் கவனிச்சுட்டாங்க, அவங்களுடைய குழந்தைகளை போய் நம்ம என்னன்னு பார்த்து சரி பண்ணணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகோதரர் தான், ஒன்றை விட்ட சகோதரர் தான் ஜாஃபர். அவருடைய மகங்களை தான் ரசூலுல்லாஹ் வந்து கூப்பிட்டு விடுறாங்க, அந்த பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு வாங்கன்னு. அவங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப மெலிந்த கோழி குஞ்சு மாதிரி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு என்ன இவங்க தலைமுடியெல்லாம் இப்படி இருக்குது, முதல்ல போய் முடி வெட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அதை கவனித்து அவர்களை சரி செய்யக்கூடிய பணியை ரசூலுல்லாஹ் செய்கிறாங்கன்னு சொன்னால், இது போன்ற அந்த கவனிப்பு தன்மை பெற்றோர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம குழந்தை திடீர்னு லைட்டாக காலை நொண்டி நடக்கிறானே, ஏன் இங்கே வா என்னாச்சு, பயப்படாமல் சொல்லு, சைக்கிளில் போகும்போது கீழே இதுதானே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே வா எண்ணெய் போட்டு நீவி விடுறேன். அப்போ குழந்தை எவ்வளோ பெரிய ஆறுதலாக பார்க்கும். இது மாதிரி அந்த குழந்தைகளை கவனிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது ஒவ்வொரு பெற்றோர் மீதும் கடமையாக இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளர், உங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு குறித்து மறுமையில விசாரணைக்கு நிறுத்தப்படுவீர்கள். உன் புள்ள இப்படி விழுந்துட்டு வந்தானே கேட்டையா, அழுதுட்டு வந்தானே கேட்டையா, அடிபட்டு வந்தானே கேட்டையா, அப்படி அல்லாஹ் கேட்டா என்ன பதில் சொல்ல போறோம்? உனக்கு நம்முடைய குழந்தைகள் நமக்கு கிடைத்திருக்கிறது நாம வாங்கின செல்போனோ பேனாவோ இல்லை, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு விருந்தினர், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருட்கொடை. சும்மல்ல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நயீம், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அருட்கொடைகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற அருள் இருக்கிறதே, அருளாக கொடுத்திருக்கிறானே, எத்தனையோ பேர் கிடைக்காமல் ஏங்கி தவித்து தத்தெடுத்து கொண்டிருக்கிறார்களே, நாம் பெத்தெடுத்து கொண்டிருக்கிறோமே, இந்த குழந்தைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாவிட்டால் அல்லாஹ் விசாரிப்பானேங்கிற ஒரு அச்ச உணர்வு வரணும். அதே மாதிரி குழந்தைகளிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தில் இன்னும் முக்கியமானது சமமாக நடக்கணும், நீதமாக நடக்கணும். மூத்தவன் இருப்பான், இளையவன் இருப்பான். மூத்தவன் படிக்காதவனா இருப்பான், இளையவன் ரொம்ப துருதுருன்னு வருவான், படித்தவனா இருப்பான். இப்போ நம்ம என்ன செய்வோம், படித்தவனை ரொம்ப பாராட்டோம், டேய் சூப்பரா படிச்சுட்டா, உன்ன மாதிரி பாஸ் பண்ண முடியாதுடா, நீ தாண்டா நம்பர் 1, நீ தாண்டா கிளாஸ், இது இவனு இருக்கிறானே இப்படின்னு மட்டம் தட்டிட்டு இவனை ரொம்ப வசத்துவார்கள். சரி பாராட்டுறோம்ல, இதே மாதிரி மூத்தவனை பாராட்டினோமா, மூத்தவன் ஃபெயில் ஆயிட்டான், வேற என்ன அவன்கிட்ட திறமை இருக்குது, நீச்சல் போட்டியில் ஜெயிச்சிட்டான், நம்ம என்ன செய்யணும், டேய் உனக்கு சூப்பரா நீச்சல் வருதுடா, நீ வருங்காலத்துல பெரிய நீச்சல் வீரன் ஆயிருவ போல இருக்குது, பரவாயில்ல அப்படியே டெவலப் பண்ணுவோம், பிரச்சனை இல்லை அப்படின்னு அவனை ஒரு இடம் புகழணும், இவனை ஒரு இடம் பாராட்டணும். இது சமமா பார்ப்பான், நம்மளை இதுல பாராட்டினாங்க, அவங்கள அதுல பாராட்டினாங்க. புள்ள நாளைக்கு எப்படி வளருவான் தெரியுமா? நாமும் யாரையும் மட்டப்படுத்தி யாரையும் ஒசத்தக்கூடாது, சமமாக ஒவ்வொருவரையும் பாராட்ட வேண்டும்னு ஒரு பக்குவத்தோடு ஒரு பாடம் படிப்பானா இல்லையா? அனைத்திலும் நீதி காட்டணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு மத்தியில நீங்க நீதமா நடந்துக்குங்க. ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறோம், பெரியவனுக்கு வாங்கி கொடுக்குறோமா, சின்னவனுக்கு வாங்கி கொடுக்கணும். பெரியவன் அழகா இருக்கிறான், சின்னவன் அலங்கோலமா இருக்கிறான், அவன் அடிபட்டு கிடக்கிறான், சோம்பேறியா இருக்கிறான், நொண்டியா இருக்கிறான், முடமா இருக்கிறான், காது கேட்காதவனா இருக்கிறான், இப்படி ஒரு குறைகள் அவன்கிட்ட இருக்குது, இருக்கட்டுமே, இருந்தா என்ன, அவனும் நம்ம குழந்தை தானே, இவனுக்கு செய்யக்கூடிய அத்தனையும் அவனுக்கு செய்யணும். இவனுக்கு எது சாத்தியமோ அதை இவனுக்கு செய்யறோம், இவனுக்கு எது சாத்தியமோ அதை செய்யணுமா இல்லையா? இப்ப என்ன செய்யறோம், ஒரு பெரிய ஒரு 2 வீலர் கேட்கறான், இவனுக்கு 20 வயசு ஆயிடுச்சு, ரைட்டு, பைக் கேட்கறாரு, சின்னவர் கேட்கறான், எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கித்தாங்க, அதெல்லாம் வேணாம், சும்மா கரடாங்க கூடாது. இந்த நேரத்தில் அவன் பைக் ஓட்டுற வயசு, இவனுக்கு சைக்கிள் ஓட்டுற வயசு, இவனுக்கு ஒன்று வாங்கி தரோம், அவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரணும் இல்லையா? சைக்கிள் வேணாம், இவருடைய வயசுக்கு வரும்போது அந்த பைக்கை கவனமா பெரியவனுக்கு வாங்கி கொடுத்தோம், இப்போ நீ 20 வயசு வந்துட்ட, உனக்கு ஒண்ணுன்னு வாங்கி கொடுக்கணும். இல்லாட்டி நாளைக்கு குழந்தை கேட்குமா கேட்காதா, அன்னைக்கு அவங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு என்ன செஞ்சீங்க, கேட்குமா கேட்காதா? படிக்க வைப்பாங்க, கேட்கும், என்ன மட்டும் இந்த மட்டமான ஸ்கூல்ல படிக்க வச்சீங்க, அவனை விட்டு அங்க படிக்க வச்சீங்க, ஒவ்வொன்னையும் கேட்கும். குழந்தைகள் ஆழமாக பதிஞ்சு உங்களை விசாரிக்கும். என்ன பதில் சொல்ல போறீங்க? குழந்தைகள்கிட்ட நீங்க பதில் சொல்லுவீங்க, இந்த மாதிரிலாம் எடுத்துரிஞ்சு பேசாத, அப்படி இப்படின்னு திட்டிடுவோம். மறுமையில் என்ன பதில் சொல்ல போறோம்? ஆனா குழந்தைகள் விஷயத்துல நாம் எவ்வளவு நீதமாக நடக்கிறோம் என்பதை அல்லாஹ் கணக்கிட்டு கொண்டிருக்கிறானே, அல்லாஹ் விசாரிக்க போகிறானே. நாம் அவர்களிடத்துல புன்னகிக்கிறோமே, அதுல நீதமா நடக்கணும்.
பெரியவன் வருவான், சின்னவன் வருவான். சின்னவன் வந்து என்ன தப்புனாலும் சரி சிரிச்சுக்கிட்டே அவனை திருத்துறது. பெரியவன் ஏதாவது தப்புனாலும் மூஞ்சில முறைச்சிக்கிட்டு, அப்ப என்ன பார்ப்பான்? சின்னவன் என்ன செஞ்சாலும் கண்டுக்க மாட்டாங்க, நம்ம கேட்டா நம்மளை திட்டுவாங்க, நாம் ஏன் அதை சமமாக பார்க்கல? அப்ப இதையெல்லாம் யோசித்து சம நீதியோடு நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளைகள் மத்தியில நடந்து கொண்ட விதங்கள்ல இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் என்னன்னா, பிள்ளைகள் தவறு செய்து 2 வகையான தவறை நம்ம புரிஞ்சுக்கணும். சில காரியங்கள் தவறானதாவே இருக்காது, நேரத்தை வீணடிக்கிற மாதிரி இருக்கும். நேரம் தெரியாம விளையாண்டுகிட்டே இருக்கும். படிக்க சொல்லுவோம், படிக்காம இருக்கும். படிக்காம இருக்கிறது ஹராமா? விளையாண்டுகிட்டே இருக்கிறது ஹராமா? இல்ல. மார்க்க விஷயத்தில் மார்க்க ரீதியாக அது பாவமான ஹராமான காரியம் இல்லை. அதே நேரத்தில் தொழுகை நேரத்துக்கு தொழுகை போகாம இருக்கும். தொழுகை போகாம இருக்கிறது தப்பு தான், ஆனா அது பருவம் அடையல, அது விசாரணைக்கு உட்படுத்தப்படாது, அது இப்பொழுது பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது. அப்ப இதை நம்ம எப்படி டீல் பண்றது? இதையெல்லாம் ரொம்ப கண்ணியமா டீல் பண்ணணும். ஏன்? அது ஹராமானது இல்லை. ஒரு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அது ஹராம் இல்லை. அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க? படிக்கிற நேரத்தில் படிக்காம இருக்கிறாங்க, அல்லது தூங்கிட்டாங்க, அல்லது சரியா எழுத தெரியல, சரியா பேச்சு வரல, அதெல்லாம் நாம தான் சொல்லிக் கொடுத்து பக்குவப்படுத்தணும். இது ஹராமானது இல்லை. அதே மாதிரி அவர்கள் தொழுகிற நேரத்தில் தொழுக போல, குர்ஆன் ஓதுறதுல குர்ஆன் ஓதல, இப்ப என்ன செய்யறது? அது கண்ணியமான முறையில் சரி செய்யணும். ஆனால் இதை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இவன் உருப்பட மாட்டான், இவன் நாசமா போயிடுவான், இவன் திருந்த மாட்டான் என்ற முடிவெடுத்துடாம அவனை டெவலப் பண்றதுக்கான வழிமுறைகளை சிந்திக்கணும். அதே நேரத்தில் பாருங்க, மார்க்கத்துக்கு முரணான ஒரு பாவமான காரியம் நடக்குது. அந்த பாவமான காரியத்தை போய் பிள்ளை செய்ய போறான்னா டக்குன்னு அதுல இருந்து காப்பாற்றணும். அது நம்முடைய பார்வையாகவும் இருக்கலாம், செய்கையாகவும் இருக்கலாம். காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. குழந்தை என்ன செய்யுது? நல்லா பழகுது, வைக்குது, திடீர்னு மேல தொங்குது, டேபிளை போட்டு இழுக்குது, இதெல்லாம் செய்யாதீங்கம்மா அப்படின்னு சமாதானம் பண்றோம். குழந்தை திடீர்னு என்ன செய்யுது? நேர ஒரு கத்திரிக்கோள் எடுத்துக்கிட்டு வந்து இப்படி காட்டுது, காதுல வைக்குது, கண்ணுல வைக்குது, கத்தியை தூக்கி இப்படி ஆட்டுது. எப்ப என்ன செய்வீங்க? அப்படிலாம் செய்யக்கூடாதுமா இப்படியா சொல்லுவீங்க? டக்குன்னு பிடிங்கிடணும். என்ன இது? ஏன் கத்தி வச்சு விளையாண்டு இருக்க? அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் திட்டிக்கிட்டு இருக்க கூடாது, எப்ப பாரு அதை பத்தி பேசக்கூடாது. பாடம் படிச்சிருச்சு, கத்தி இப்படி எடுத்து விளையாடக்கூடாது, மனசுல பதிஞ்சிரும், முடிஞ்சது. இப்போ விபரீதமான விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையா சொல்லிடணும். மற்ற விஷயங்களா இருந்தா கவனமா இருந்துக்கலாம், கண்ணியமா சொல்லலாம்னு படிச்சுக்கணும். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எப்படி அழகா அணுகுனாங்கன்னா, தன்னுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் பேரிச்சம்பளங்கள்லாம் குவிஞ்சிருக்கிற இடத்துல பைத்துல் மால், பொது சொத்தினுடைய பைத்துல் மாலாக இருந்த அந்த பேரிச்சம்பளங்கள் எடுத்து வாயில போடுறாங்க. இது ஹராமான பொருள் வாயில போயிட்டு இருக்குது. வேகமா ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து கிண்டி எடுத்து துப்பு துப்பு. இத ஏன்? இது நம்முடைய குடும்பத்திற்கு, முகமதுடைய குடும்பத்திற்கு பைத்துல் மாலுடைய பொருட்கள் ஹராம்னு உனக்கு தெரியாதா? ஏன் இதை சாப்பிடுறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய கண்டனங்களை காட்டினாங்களா? கோபத்தை வெளிப்படுத்தினாங்களா? ஒவ்வொரு வாட்டியும் சிடுமூஞ்சியாகவே சில பேர் காட்டிக்கொள்வார்களே, அது போன்று ரசூலுல்லாஹ் தன்னுடைய முகபாவனையை மாற்றினார்களா? இல்லை. அப்ப இது போன்று விபரீதமான விஷயங்களாக இருக்கும் பொழுது உடனே காப்பாற்ற வேண்டும், உடனே குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு செய்ய வேண்டும், உடனே அந்த தீமையிலிருந்து அவர்களை தடுக்க வேண்டும். இது ஒரு பாடம். அதே போல குழந்தைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஊக்கப்படுத்தணும். ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறான்னா நல்லா செய்யுங்க, இப்படிதான் செய்யணும், நல்லா இருக்கு, சூப்பர், இது படிச்சிருக்கேன், ரைட், அதை படி, இது நல்லதுதான், இப்படின்ட்டு படிக்கிற விஷயத்திலையும் சரி, அவர்களுடைய நல்ல நல்ல நடத்தைகளிலும் சரி, அவர்களுடைய பேச்சுக்களிலும் சரி, அவருடைய எழுத்து முறைகளிலும் சரி, அவர்கள் அண்டை வீட்டார்களோடு விளையாடி கொண்டிருப்பார்கள் சிறுவர்களோட, அந்த விளையாட்டு தன்மைகளிலும் சரி, ஒவ்வொரு சின்ன சின்னதமா லைட்டா பூஸ்ட் கொடுக்கிறோம். பூஸ்ட்னா பூஸ்ட்னு கலகி கொடுக்கறது இல்லை, பூஸ்டாக அவனுடைய பேச்சில், அதை ஆர்வப்படுத்துவதில், மகிழ்ச்சி அடைவதில், சந்தோஷமாக ஊக்கப்படுத்துவதில், கூடமாட நம்ம நிற்பதில் அவனுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல சில இளம் வீரர்கள் அம்பெறிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? எரிங்க எரிங்க, நல்லா எரிங்க, நல்லா பயிற்சி எடுங்க. உங்களுடைய தந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது மாதிரி அம்பெறிகிற விளையாட்டுல வந்து ரொம்ப கை தேர்ந்தவர்களாக இருந்தார்கள், தலை சிறந்த ஒரு ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தார்கள், நீங்களும் அதே மாதிரி நல்லா பயிற்சி எடுங்கன்னு ரசூலுல்லாஹ் போய் ஊக்கப்படுத்தி நிக்கிறாங்க. அதே மாதிரி குதிரை போட்டி வருது. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? இந்த குதிரையை இங்கிருந்து மஸ்ஜித் நபவி வரைக்கும் ஓட்டிட்டு வாங்க, அதான் அங்க எல்லை, இங்கிருந்து இங்க தான் ஓட்டணும், இங்கிருந்து குதிரையை ஓட்டுங்க, இப்படி போட்டி வச்சுக்கலாம்னு அந்த விளையாட்டோட விளையாட்டாக ஒன்றிணைகிறார்கள். தன்னுடைய இளம் மனைவியாக இருக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்யறாங்க? அபிசீனிய வீரர்கள் அந்த களத்துல வந்து விளையாட்டு அம்பெறியும் வீரர்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கலான்னு ஆசைப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? அதை உணர்றாங்க. ரைட்டு, கூட்டிட்டு வந்து நில்லு, பாரு, போதுமா,
பார்த்தது ஓகேவா, போலாமா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. என்ன அவர்களுக்கு அவர் தன்னுடைய நடவடிக்கைகளில் ஒருத்தரை உற்சாகப்படுத்துவது, ஊக்கப்படுத்துவது, அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவது, அவர்களை இன்னும் திறமையாளர்களாக உருவாக்குவது, இதை நாம செய்ய வேண்டி இருக்கிறது. இது நம்முடைய பிள்ளைகள்கிட்ட நம்ம காட்டியிருக்கிறோமா? குழந்தைகளோட உட்கார்ந்து பேசி இருக்கிறோமா? குழந்தைகளோட விளையாண்டு இருக்கிறோமா? குழந்தைகள்கிட்ட சின்ன சின்ன பொருட்களை வச்சு விளையாண்டு இருக்கும்போது இப்படிதான் விளையாடணும், இது இப்படி விளையாடணும் சொல்லி கொடுத்துருக்கிறோமா? குழந்தைகளுக்கு குட்டி குட்டி மேஜிக்கு கற்றுக் கொடுப்போமா? ஒண்ணுமே இல்லை. நாம தகப்பனார் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிடுவாங்க, தாயார் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிடுவாங்க, பிள்ளைகள் வேலைக்காரிட்ட வளருவாங்க. கடைசியில் இந்த பிள்ளைகள் எப்படி பெற்றோரை கவனிப்பாங்க? எங்கேயாவது இந்த பிள்ளைகள் அந்த தாய் தகப்பனுடைய அந்த ஊக்கப்படுத்துதலான வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்காங்களா? நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று, பரீட்சையில் அவன் 100 மார்க் வாங்கினா நல்லவன், இல்லாட்டி முட்டாள், மடையன், உதவாக்கற, நாசமா போயிடுவான், இப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல மதிப்பெண் போதையை கொடுத்து ஏமாற்றி ஏமாற்றி நல்லா பார்த்துக்குங்க, 100க்கு 100 வாங்கக்கூடிய எல்லாருமே ஒரே ஒரு நாள் பேப்பர்ல வருவான், டிவியில வருவான், கேக் வாங்கி திம்பான், அதோடு முடிஞ்சிருச்சு. காலத்துக்கு அவன் தெரிய மாட்டான். ஆனா இன்னைக்கு பெரிய பெரிய விஞ்ஞானி, பெரிய பெரிய மருத்துவர்கள், பெரிய பெரிய ஆட்சியாளர்கள் படிச்சவங்களா? இந்த உலகத்துல திறமைதான் அடிப்படையை தவிர இந்த எண்ணிக்கை இருக்கு பாருங்க, 100க்கு 100, 1000க்கு 1000, 600க்கு 600, இது எதுவுமே கிடையாது. ஏன்? அதெல்லாம் திருத்தவனுக்கு காசு கொடுத்து செஞ்சிருக்காங்களா, அல்லது ஏனதானமா திருத்தினாங்களா, அல்லது பள்ளிக்கூடமே ஃப்ராடு பண்ணி நல்ல மார்க் வாங்கி கொடுத்தாங்களா, அல்லது உண்மையிலேயே முயற்சி எடுத்து தான் செய்தார்களா? பலரும் கலந்துருக்கிறான். அப்ப இது எப்படி அளவுகோலை வைக்கிறீங்க? நம்ம அதுல ஒண்ணுதான் ஊக்கப்படுத்துவோம், வேற எதையுமே கண்டுக்க மாட்டோம். அவன் மற்ற மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலரா என்ன செய்யறான்? ஓட்டப்பந்தயத்தில் கலந்துருக்கானா? அவன் ஸ்கேட்டிங்ல கலந்துருக்கானா? சைக்கிளிங்ல கலந்துருக்கானா? எதுல என்னென்ன போட்டியில ஜெயிக்கிறானா? அல்லது ரொம்ப ஆர்வமா இருக்கானா? எதுலையாவது அவனுக்கு ஆர்வம் இருக்குதா? அந்த ஆர்வத்தினுடைய செயல்கள் நம்ம ஊக்கப்படுத்திருக்கிறோமா, உற்சாகப்படுத்திருக்கிறோமா? அதை செய்ய மாட்டோம். சில பெண் பிள்ளைகள் இருப்பாங்க, ஒரு பொண்ணு சமையல் அதுக்கு அறவே வராது, ஆனா படிப்புல பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கும். அவ பெற்றோர் என்ன செய்வாங்க? அந்த பிள்ளைய படிப்புலயே கொஞ்சம் ரொம்ப ஊக்கப்படுத்திட்டு இருப்பாங்க. இன்னொரு பொண்ணு சமையல் தெரியும், வீடை சுத்தமா வச்சுக்க தெரியும், துணிமணிகளை துவைக்க தெரியும், வீடை ரொம்ப கவனமா வச்சுக்க தெரியும், குழந்தைகளோட அன்பை அனுசரிக்க தெரியும், ஆனா படிப்பு என்ன செஞ்சாலும் வராது. இந்த சனியை புத்தி இல்லாத மக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இது எவ்வளவு பக்குவமா வளர்ந்துகிட்டு இருக்குதோ அதை ஊக்கப்படுத்தி இருக்கிறாங்களா? அதுதான் ஊக்கப்படுத்தப்பட வேண்டியது. அப்ப இது மாதிரியான விஷயங்கள்ல எந்த திறமை வெளிப்படுகிறதோ அதை ஊக்கப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த செயல்கள் எதையாவது கண்டார்களே ஆனால் அந்த செயலை ஊக்கப்படுத்துவார்கள். நற்செயல்களா இருக்கிறது, ரொம்ப ஆர்வத்தோட இளம் பிள்ளைகள், அந்த இளைஞர்கள் அந்த விளையாட்டில் ஈடுபடுகிறார்கள், உடனே அந்த காரியத்தை தொடர்ந்து செய்வதற்கு ஊக்கப்படுத்துகிறார்கள் என்றால் ஏன்? அவர்களுடைய மன வலிமை அதுல தான் இருக்கிறது. ஒரு 2 பேர் 2 வார்த்தை சொல்றாங்களே, அந்த வார்த்தையில் தான் வெளிப்படும். நான் கேட்கிறேன், இப்ப உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வராரு, சாப்பாடு சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது நீங்க என்ன செய்றீங்க? சாப்பாடு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. சாம்பார் ரொம்ப பிரமாதமா இருக்குது. ரசம் எங்க அம்மா ஞாபகம் வருது, ஒரு டம்ளர் கொடுங்களேன் இப்படின்னு கேட்கிறாரு. நாளைக்கு அவர் மீண்டும் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார்னா நம்மளாம் என்ன செய்வோம்? அவரா, அவன் வரட்டும், அவருக்கு இன்னும் நல்லா சமைச்சு கொடுப்போம். இது ஊக்கப்பட்டுட்டோம். ஏன்? அவருடைய வார்த்தைகள் அப்படி. இதே ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாரு, சாப்பாடு உப்பு போடலையோ இப்படி கேட்கிறாரு. சாம்பார் ஏன் தண்ணியை வச்சிட்டீங்க? ரசம் இருக்கட்டும், வேணாம் இப்படின்னு போயிட்டாரு. நாளைக்கு அவர் வீட்டுக்கு வர போறாரு, என்ன பண்ணுவீங்க? ஐயோ அந்த மனுஷனா வரான், என்ன சொல்ல போறானோ, எப்படி சொல்ல போறானோ, நான் சமைக்கிறதா வேணாம், பதட்டம் வரும், படபட போறோம். ஏன்? அவர்களுடைய அந்த வெளிப்படுத்துதலை வைத்து நம்ம உணர்றோமா இல்லையா? அப்ப இதே குழந்தைகள்ட்ட நம்ம என்ன காட்டணும்? குழந்தைகளுடைய நடவடிக்கையில நம்ம எதை சொல்லணும்? குழந்தை இப்ப விளையாண்டுட்டு இருக்குது, விளையாண்டுகிட்டே இருக்கிறான், இப்ப அதுல ஊக்கப்படுத்திட்டு இருக்கு, என்ன சொல்லணும்? பையன் என்ன விளையாண்டாலுங்க விளையாட்டுல அண்ணன் தம்பியில அடிக்க மாட்டான், நல்லபடியா பத்திரம் வச்சுக்கொண்டு அதை ஊக்கப்படுத்தி இருக்கணும். அதை செஞ்சமா? அதை செய்யல. பசங்க வருவாங்க பள்ளிக்கூடத்துல, டேய் எல்லாத்தையும் பாக்ஸ துற, அத்தனை நம்ம என்ன பண்றோம்? நம்மள்ட்ட இருக்கிற அறியாமை பாருங்க, என்ன எடு காட்டு, பென்சில் ஏண்டா இவ்வளவு பாதி குறைஞ்சிருக்குன்னு ஒரு 2 அடியை போடுவோம். போன வருஷம் போனவன் பாக்ஸையே தொலைச்சிட்டு வந்தானே, இந்த வருஷம் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கான், பேனா கொண்டு வந்திருக்கான், பென்சிலா கொஞ்சம் சீவிட்டான் அதிகம். என்னங்க நடந்துருச்சு? சொத்தா அழிஞ்சிருச்சு. நாம ஒண்ணுப்பா பரவாயில்லையே, கரெக்டா கொண்டு வந்துடுறானே, இப்படி சொல்லி இருந்தா மறுநாள் அந்த பென்சிலையும் பத்திரமா கொண்டு வருவானா இல்லையா? இப்படி நம்முடைய பிள்ளைகள்கிட்ட ஒவ்வொரு அசைவுகளிலும் நாம ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால்தான் அது ஒரு பூஸ்ட். எல்லா தன்மைகளையும் சரி.
அப்படி இல்ல அவனே சோர்வா தெரியறான்னா அதுல இருந்து அவனை டைவர்ட் பண்ணணும், வேற ஒரு காரியத்தில் ஈடுபட வைக்கணும். சோர்வு அவனுக்கு காட்டவே கூடாது. அப்படி இல்லையா கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு அவனுக்கு ஓய்வு கொடுக்கணும். இல்லாவிட்டால் அவனுக்கு நாம எந்த விதமான அக்கறையற்றவர்களா ஆயிருவோம். அந்த குழந்தைங்க சோர்வா வராங்க, இப்ப சோர்வா இருக்கிறாங்க, கொஞ்சம் ஆளை சரி கட்ட வேண்டியிருக்குது. ரசூல்லா காலத்துல சஹாபிய பெண்கள் என்ன செய்யறாங்க, ஆஷுரா தினத்துல நோன்பு வச்சிருப்பாங்க, சிறு பிள்ளைகளை நோன்பு வைக்க சொல்லியிருப்பாங்க. சாயங்காலம் ஆனவொன்னு அந்த குழந்தைகள் கடுமையான பசி அழுவுது. என்ன பண்றாங்க, சில களிமண்ணில் ஆன பொம்மைகள்லாம் வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டி என்ன டைவர்ட் பண்றாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் இவ்வளவு நாள் பசியை பொறுத்துக்கிட்ட, இப்ப பொறுத்துக்குன்னு சொன்னா பயான் பண்ண அந்த குழந்தைக்கு புரியுமா? புரியாது. நீ இப்ப நோன்பு திறந்துட்டேன்னா நோன்பு முறிஞ்சு பாவம் ஆயிரும், அது 60 நோன்பு வைக்கணும் இப்படி பயமுறுத்த முடியுமா? முடியாது. எதுவுமே அந்த குழந்தைக்கு புரியாது. அப்ப என்ன சொன்னாலும் அந்த குழந்தைக்கு புரியாம ரொம்ப அழுகையும் பலவீனமும் ஏற்படுகிற பொழுது உடனே டைவர்ட் பண்றாங்க, விளையாட்டு ஜாமெல்லாம் காட்டிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே கவனம் திரும்புது. இது மாதிரி நம்முடைய குழந்தைகள் சில நேரத்தில் சோர்வாக வருகிற பொழுது அவர்கள்ட்ட இருக்கிற பிளஸ் என்ன அதை மட்டும் சொல்லி கொஞ்சம் ஊக்கப்படுத்தணும்னா அப்படியே முகம் பிரைட் ஆயிரும். சோர்வாத வருவான், அப்புறம் 100 மூட்டையை தூக்கி போடுற அளவுக்கு ஒரு வீரம் கிடைச்சிடும். அப்படி ஒரு பவர்ஃபுல் ஆயிருவானா இல்லையா? அப்ப இது மாதிரி ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதே மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல நடந்து கொள்ள வேண்டிய முறைகள்ல இன்னொரு முக்கியமானது, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பல அறிவுரைகளை சொல்லணும். என்னைக்காவது நம்ம மார்க்கத்தை பத்தி அந்த குழந்தைகளுக்கு சொன்னோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை சொல்லியிருக்கிறோமா? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன வரலாறு சொன்னா? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்றான். ஏன்? இது போன்ற கதைகளை சொல்கிற பொழுது உள்ளத்தில் சிந்தனைகளில் அது போன்ற விரிவடையும். சிந்தனை வரலாற்று சிந்தனைகளை சொல்லி சொல்லி விரிவடையும். ஓஹோ அப்படியாச்சோ, இவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஆச்சோ, இந்த மாதிரி ஆயிருக்குதோ, அப்ப நம்ம இப்படிலாம் நடந்துக்கணும் என்கிற மாதிரியான வரலாற்று சம்பவங்களை அல்லாஹ் புரிய வைக்கிறானே, அதன் மூலமாக கற்பனை வளத்தை மட்டுமல்லாமல் அந்த அறிவுபூர்வமான சிந்தனைகளை அல்லாஹ் மேம்படுத்துறானா இல்லையா? அப்ப எந்த அளவிற்கு சிந்தனை ஓட்டத்தை கூட்டுறான், மெருகூட்டுறான். அப்ப அது போல நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு கதைகளை சொல்லிக் கொடுக்கணும், கதைகள்ல இருக்கிற படிப்பினைகளை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம என்ன பண்றோம், அந்த கதையா அதை அதுல படிச்சுக்க, இந்த கதையா இதுல படிச்சுக்க, என்கிட்ட எதையுமே கேட்காத, எல்லாம் நீனே பார்த்துக்க, என்கிட்ட கிட்ட வராது. அப்ப நாம என்ன சொல்லிக் கொடுப்போம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூப்பிட்டு வச்சு, சிறுவனே இங்க வா, நான் உனக்கு சொல்றேன், நல்லா கவனமா கேட்கறியா அப்படின்னு சொல்லி தராங்க. நீ என்ன செய்யணும் தெரியுமா? எப்பொழுதுமே அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ் மீது அக்கறையா, அது அல்லாஹ் மீது கவனத்தோட நீ இருந்துகிட்டே இருக்கணும். அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருந்தேனா, நல்ல நேரத்துல சந்தோஷமான நேரத்துல அல்லாஹ்வை நீ நினைத்தால், நீ துன்பமான நேரத்துல அல்லாஹ் உன்னை நினைப்பான். நீ அல்லாஹ்வை நினைத்தால் அல்லாஹ் உன்னை நினைப்பான். அல்லாஹ்வோடு சார்ந்திரு, அல்லாஹ் உன்னோடு இருப்பதை நீ உணர்வாய். எந்த அளவுக்குன்னா உன்னை புரிஞ்சுக்க, உலகமே சேர்ந்து உனக்கு நன்மையை செய்யணும் நாடுனாலும் சரி, அல்லாஹ் உனக்கு ஒரு தீமையை விதிச்சிருந்தா அதான் நடக்கும். உலகமே சேர்ந்து உன்னை தப்பு செஞ்சு அல்லது உன்னை தீங்கிழைக்க நாடுனாலும் சரி, அல்லாஹ் ஒரு நன்மையை விதிச்சிட்டான்மையே அதுதான் நடக்கும். அதனால நீ தைரியமா என்ன செய்யணும், இந்த உலகத்துல வாழணும், தன்னம்பிக்கையோட வாழணும். இப்படிலாம் ரசூல் ரொம்ப விவரிச்சு சொல்றாங்க. அதனால உலகமே சேர்ந்து என்ன செஞ்சாலும் நீ கவலைப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும், விரக்தி அடையக்கூடாது. வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், எல்லாமே அல்லாஹ் எழுதி வச்சுட்டான், அந்த ஏடுகள் காஞ்சிருச்சு, மைகள்லாம் காஞ்சிருச்சு என்று நீ புரிஞ்சுக்க என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறு பிள்ளையில் இருக்கும்போது ரொம்ப அழகான அறிவுரைகளை சொல்லி ஒரு உளவியல் ரீதியாக பண்படுத்தினார்களே, அதுபோல் நாம் நம்முடைய பிள்ளைகளை பண்படுத்தணும். கீழே விழுந்துருச்சு, நடந்துட்டு வருது, ஒன்னும் இல்லை, சரியா பெரிய பெண்ண இப்படிலாம் உளுந்துதான் சைக்கிள் ஓட்டி பழவாங்க தெரியும் உனக்கு அப்படின்னா அது மறந்துடும் அந்த குழந்தை. அப்புறம் நம்ம என்ன செய்யறோம், ஒரு பொருள் காணாம போச்சு, நமக்கு 5000 ரூபாய் 10000 ரூபாய் காணாம போச்சுன்னா பதறோம், பயப்படுறோம், அழுகிறோம், கவலைப்படுறோம், என்னென்னமோ யோசனை வருது, இப்படி போச்சு அப்படி போச்சோன்னு ரொம்ப வெக்ஸ் ஆகிறோம். குழந்தை கையில 1 ரூபா மிட்டாய் விழுந்துட்டாலும் கூட கதறும். அப்ப என்ன செய்யணும், ஒன்னும் கவலைப்படாது, நீ நான் விழுந்த, அல்லாஹ் இந்த நேரத்துக்கு நாடி இருக்கான், என்ன செஞ்சாலும் போனது வருமா வராது, இனிமேல் நம்ம என்ன செய்யணும், கவனமா கையில வைக்காம பாக்கெட்ல வச்சுக்க. இப்படி சொல்லி கொடுத்து பழக்கினால் அவன் எப்பேற்பட்ட நிலையில தற்கொலை சிந்தனைக்கு போவானா, தன்னம்பிக்கை உள்ளவனா வருவான். அப்ப இந்த மாதிரியான மார்க்க அறிவுரைகளையும் மனநலம் சார்ந்த அறிவுரைகளையும் அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பக்குவமான முறையில் எடுத்துரைக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரார்த்தனைகளையும் அழகா சொல்றாங்க, பேர குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. வித்திர்ல ஓத வேண்டிய குனூத் என்ன, அல்லாஹு மஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிற துஆக்களை பாருங்க.
ஹதீஸுகளில் அறிவிக்கப்பட்ட ஒரே ஒரு அறிவிப்பாளர் வரிசையில் வந்த ஒரு துவா இதுதான். அந்த துவாவில் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளை அறிவித்த ஹதீஸ் இது. இன்னைக்கு உலகம் முழுக்க நம்மெல்லாம் வித்திரில் ஓதிக்கிட்டு இருக்கிறோமே, அந்த குழந்தை ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து பெற்ற அந்த ஹதீஸை துவாவை எவ்வளோ அழகாக மனப்பாடம் பண்ணி நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அவ்வளோ பக்குவமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறார்கள். அதுபோன்று நாம் நம்ம குழந்தைகளுக்கு துவாவை சொல்லிக் கொடுத்துருக்கிறோமா? தூங்கும்போது என்ன சொல்லணும்? எழுந்திருச்சாங்களே, ஏமா எழுந்திருச்சிங்களே, அந்த எழுந்திருக்க துவா சொல்லிட்டீங்களா, இப்படி சொல்லுங்க. சாப்பிடும்போது துவா ஓதிட்டியா, இப்படி ஓது. சாப்பிட்டு முடிச்சோன்னே இது ஓதுனியா, இது ஓது. இப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு நம்ம மார்க்க ஒழுக்கங்கள், நடைமுறை ஒழுங்குகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப செல்லம் கொடுக்குறோங்கிற பேரில் குழந்தைங்க 1 வயசு இருக்கும், 2 வயசு இருக்கும், 3 வயசு இருக்கும், 4 வயசு ஆனாலும் ஊட்டி விட்டே இருப்போம். சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுறது, 5 வயசு ஊட்டி விடுறது, 6 வயசு ஊட்டி விடுறது, 7 வயசு ஊட்டி விடுறது. ஏன் அவன்லாம் தனியாக சாப்பிட மாட்டான். இப்படி செய்யக்கூடாது. இது அன்பின் வெளிப்பாடு இல்லை. ஒரு அவசரமான நேரம், ஒரு ட்ரெயினில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், குழந்தை கையில் சூடான பொருளை கொடுத்தா பிடிச்சிட்டு இருக்காது, விழுந்துச்சுன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற பயணிகளுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாயிரும். இப்போ என்ன செய்யறது, தாயார வேணாம் நீ சாப்பிட, நானே உனக்கு ஊட்டி விடுறேன். இது பாசம். இதே வீட்டில் இருக்கும்போது என்ன செய்கிறோம், பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, உட்காருமா, உட்காரு, சாப்பாடு தட்டு வை, ஃபர்ஸ்ட்லேருந்து சாப்பிடு. இப்படி சொல்லி கொடுக்கும் பொழுதுதான் குழந்தைக்கு உணவு உண்ணுதல்னா என்ன, அதை எப்படி சாப்பிடணும், எங்கிருந்து ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், இப்படி பழகுவான். அப்புறம் பொது இடங்களில் போய் கரெக்டாக நடப்பான். நம்ம எதையுமே சொல்லிக் கொடுக்காம இருக்கட்டும் நான் ஊட்டி விடுறேன். நம்ம என்ன பார்க்குறோம், சில நேரங்களில் சீக்கிரம் வேலையை முடிக்கணுங்கிற பேரில், ஏன்னா குழந்தை உட்காந்து அதுவே சாப்பிட்டா காமன் ஆகும், நம்ம 5 நிமிஷத்தில் ஊட்டிடலாம். இந்த சீக்கிரம் எங்கே போகிறோம், அவசரப்பட்டு இப்போ எங்கே வெளிநாட்டுக்கா பயணிக்க போறீங்க? சீக்கிரங்கிற பேரில் குழந்தையினுடைய வளர்ச்சியெல்லாம் பாதிக்க செய்கிறோமே, அதை உட்கார வைப்போமே. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில வீட்டுகளில் தாத்தா பாட்டிமார்களுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு ஊட்டலாம் வேணாம், இருங்க நானே அவனை சாப்பிட பழகி விடுறேன். அதெல்லாம் 15 வயசுல 20 வயசுல பழகிக்குவான், இப்போ என்ன அவசரம் அப்படின்னு தாத்தா பாட்டிமார்கள் எதிரியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம என்னமோ குழந்தைகளுக்கு எதிரி மாதிரி. அவனை அமர வச்சு கொஞ்சம் பழக வைக்கணுமே. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பக்கத்தில் ஒரு சிறுவன் அமர்ந்து சாப்பிட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் நீ ஒன்றும் கவலைப்படாப்ப, நானே ஊட்டி விடுறேன், நான் ஊட்டி விட்டாங்க. எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க, முறையை சொல்லிக் கொடுக்குறாங்க. யா குலாம் சம்மில்லா, ஃபர்ஸ்ட் சாப்பிடும், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு. குல்பி எம்மி, இன்னைக்கு வலது கையில் சாப்பிடு, 2 கையை விட்டு இப்போ வளர்ப்பிட்டு இருக்காது, வலது கையில் சாப்பிடு, பக்கத்துலேருந்து அப்படி சாப்பிட்டுட்டு வா, இப்படின்னு ரசூலுல்லாஹ் ஏன் சொல்லிக் கொடுத்தாங்க? அந்த சிறுவன் பிற்காலத்தில் என்ன சொன்னாங்க, நான் சின்ன பையனால எனக்கு அதான் தெரியலன்னு சொன்னாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறு பிராயத்தில் எனக்கு எதை சொல்லிக் கொடுத்தார்களோ, வாழ்நாள் முழுவதும் அந்த முறையிலிருந்து நான் மாறுபட்டு சாப்பிட்டதில்லை, அதே முறையில் தான் சாப்பிட்டேனாரா இல்லையா? அதான் நம்ம சொல்லிக் கொடுக்குற விதம். சிறு வயசுலேருந்து நம்ம உருவாக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க நல்லபடியாக வளருவாங்க. அப்போ இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் பிள்ளைகளிடத்தில் செய்ய வேண்டி இருக்கிறது. எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதில் அது ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்த எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமானது என்ன, இந்த குழந்தைகளை போட்டு அடிக்கிறதுக்கு பாருங்க, அதை செஞ்சிடக்கூடாது. குழந்தைகளை போட்டு அடிக்கிறது, துன்புறுத்துறது, அவனை ரஃப் அண்ட் டஃபாக டீல் பண்ணும் பொழுது அந்த குழந்தைகள் பயந்து பதுங்கி போய் நாம் நினைக்கிறோம் அடிச்சு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளா ஆனா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவன் முரடனாக நாளைக்கு வந்திருக்கிறான் நமக்கு யாருக்கா தெரிஞ்சுதா? தெரியல. நம்ம நினைக்கிறோம் அடிச்சதுனால தான் நல்லா படிக்கிறான், நல்லவனா வாழ்றான்னு நினைக்கிறோம். ஆனா அந்த மாதிரியான குழந்தைகள் தவறு செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சா முதல்ல போய் பாவம் பண்ணிட்டு வந்துடும். ஏன் அடிக்கிறதுனால தான் இப்ப நிப்பாட்டுறீங்க, அடிக்காத போய் நான் போய் செஞ்சுட்டு வரேன்னு போகும். புரிய வைத்திருந்தால், இது பாவம் என்று விபரீதத்தை புரிய வைத்திருந்தால் பாவம் செய்யாது. இதை செய்யக்கூடாது அடிச்சிட்டோம், நிலைமை என்னாச்சு, எல்லா காலத்திலையும் இந்த புள்ள என்ன செய்யுது, ஒரு பக்கத்தில் போய் பாவம் செய்ய போகுது. இல்லைன்னாலும் நல்லதே செய்யாது. ஏன் எதை செஞ்சாலும் அடிப்பாங்கிற பயத்தில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்காவது அடிச்சிருக்கிறாங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் யாரையும் அடித்தது கிடையாது, எந்த அடிமையையும் அடித்தது கிடையாது, எந்த குழந்தைகளையும் அடித்தது கிடையாது, மனைவிமார்களையும் அடித்தது கிடையாது, எதிரிகளை போரில் சந்திப்பவர்களை தவிர. எப்படி ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. நம்ம என்ன செய்வான், அந்த அடிக்கிறது என்னமோ பெரிய வீரம் மாதிரி நினைத்து கொண்டு நினைப்பான். தன்னை விட ஆற்றல் உள்ளவன்ட்ட காட்ட முடியாத வீரங்கிறத பேரை, அந்த அடிதடிய தன்னை விட தாழ்ந்து இருக்கிறார்களே மனைவியை போட்டு அடிப்பான், குழந்தைகளை போட்டு அடிப்பான், என்ன நடக்குன்னு தெரியாது. அப்ப இப்படிப்பட்டவனெல்லாம் ஒரு மனித இனத்தோடு சேர்க்கிறதா? அவர்கள்லாம் ஒரு மனிதநேயம் உள்ளவர்களா? தான் பெற்றெடுத்த குழந்தை இப்படி சாத்துறானே, இப்படிப்பட்டு கொடூரமா தாக்குறானே, இது சரியானதான்னு யோசிச்சு பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அது செஞ்சது கிடையாது. அதே மாதிரி குழந்தைகள்கிட்ட நம்ம நடந்துக்கிற முறைகளை பாருங்க.
அப்படி கோபமா கொடூரமா அப்படி திட்டி 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 நாசமா போயிருவ, உருப்படாம போயிருவ, நிர்மலமா போயிருவ, கொள்ளையில போயிருவ. ஏதாவது அந்த பிள்ளைகளை பேசுற பேச்சு இருக்கு பாருங்க, அப்படி ரணமா இருக்கும். எப்படிப்பட்ட பேச்சுகள் தாயார் பேசுவாங்க. அந்த குழந்தைய சதா கடிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லா விளையாண்டு வந்திருப்பான், மூஞ்சி கருத்து இருக்கும். இப்ப என்ன ஆகி போச்சு? நோய்வாய்ப்பட்டானா? காலையிலேருந்து விளையாண்டு முடிஞ்சது. இப்படி விளையாடாத, உன் உடம்புக்கு என்ன ஆகுது பத்தியா? இப்படி சொல்றது வேற. காலையிலேருந்து இப்படி விளையாடுறான், இவன் பைத்தியக்காரன் ஆயிட்டான், இப்படி நாய் மாதிரி சுத்துறான், என் பேரெல்லாம் கெட்டுருச்சு, இப்படின்னு அத்தனையும் அந்த குழந்தை முன்னாடி கடிஞ்சு சொல்றோமே, என்ன ஆகும்? அந்த குழந்தை தகப்பனார் வருவாரு, அவரும் கடுமையா திட்டுவாரு. நீ உருப்பட மாட்ட, நாசமா போயிருவ, நீ எனக்கு பிறந்திருக்கிற பாரு, நீ எல்லாம் எங்க திருந்த போற, இப்படின்னு பேசுற பேச்சுகளை கேட்டு கேட்டு ஒரு கட்டத்துல ஒரு மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு மாணவன் தன்னுடைய தகப்பனாருக்கு ஒரு கடிதம் அனுப்புறான். அதை எடுத்து காட்டுறாங்க. எப்படி எழுப்புறான்? அப்பாவுக்கு, நீங்க கோவப்படாதீங்க, நீங்க அதிகமா கோவப்படுறீங்கிறதுனால நான் நேரடியா இதை நீங்கள் சொன்னால் கோபப்படுவீர்கள் என்பதால் நான் உங்களுக்கு தபால் வழியா சொல்றேன். நீங்கள் கோவப்பட்டு எதை சம்பாதித்தீர்கள் சொல்லுங்க. அவர் வீட்டுக்குள்ள வந்தா யாரும் பேசக்கூடாது என்கிற ஒரு பயத்தை தானே சம்பாதித்தீர்கள், அதன் மூலம் எண்ணத்தை வென்றீர்கள். அவன் கேட்கிறான் அந்த பையன், நீங்க கோவப்பட்டீங்க, கோவப்பட்டு 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 அதனுடைய விளைவு என்ன? நான் நல்ல பல விஷயங்களோடு உங்கள்ட்ட சொல்ல முடியாம போயிருச்சு, என் பள்ளிக்கூடத்தில் நடந்த பல விபரீதங்களை உங்கள்ட்ட பேச முடியாம போயிருச்சு, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கவலைகளை உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள முடியாம போயிருச்சு. ஆனா ஒரே ஒரு கட்டத்துல எல்லோரும் என்னை பார்த்து சொல்றாங்க, உன் முகம் உங்க அப்பா மாதிரியே இருக்குது, உன்னுடைய நட உங்க அப்பா மாதிரியே இருக்குது, உன்னுடைய ஹேர் ஸ்டைல் உன்னுடைய அப்பா மாதிரியே இருக்குங்கிறாங்க. அதுல எனக்கு ஒரே ஒரு கவலை இருக்குது, கோவக்காரனும் கோவத்திலையும் கொடூரத்திலையும் ஒரு முரட்டுத்தனத்திலையும் அப்பா மாதிரியே வந்துட்டான்னு யாரும் என்ன சொல்லிடுவாங்களோ, நானும் உங்களை மாதிரி ஆயிருவனோன்னு எனக்கு பயமா இருக்குது. ஆனால் நான் ஆகிவிடாத அளவிற்கு இருக்க வேண்டும்னு தகப்பனாருக்கு ஒருத்தன் கடிதம் அனுப்புறான்னா எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பான்னு பாருங்க. நம்ம என்ன பண்றோம்? அவ்வளவு திட்டுறோம். ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மசூத் ரலியல்லாஹு அன்ஹு கடந்து போறாங்க. இந்த சம்பவம் நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, இந்த கோபப்படுபவர்களும் சரி அடிப்பவர்களும் சரி ஒரே ஒரு பதில சொல்லுவாங்க, இவ்வளவு பயான கேட்கறங்க, குழந்தை திடீர்னு ஒரு டென்ஷன்ல இருக்கும்போது ஏதாவது நம்ம டென்ஷனை கிளப்பும் போது ஆத்தத்துல பலாரும் அரைஞ்சிருதுங்க, என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறோம். கோபம் வருதுங்க, கோபத்துல கத்திடுறோமுங்க, என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறோம். ஆனால் நான் கேட்கிறேன், நம்மை விட மேலே வேலை செய்யக்கூடியவர்கள், நம்மை நிர்வகிக்கக்கூடியவர்கள், நம்மை அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள், அவர்கள் செய்யற சில தவறுகளை நாம் கோபப்பட்டு எதிர்க்கிறோமா? கடுமையான கோபம் வரும், அப்ப அடக்கிறோம், கட்டுப்படுத்திக்கிறோம். ஆனா நம்ம கீழே உள்ளவர்கள் தப்பு செஞ்சா மட்டும் அப்பாயிரமே. என்ன காரணம்? இவன் எளியவன், அவன் கொடியவன், அப்ப கொஞ்சம் அடக்கிவா இப்படி நினைக்கிறோமே. அப்ப இதை கட்டுப்படுத்த தெரிஞ்ச நமக்கு இந்த குழந்தைகள்கிட்டையும் கோபத்தை காட்டக்கூடாதுன்னு ஏன் கட்டுப்படுத்த முடியல? இந்த பாடத்தை ரசூல் அழகா விளக்குனாங்க. அபூ மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில சாட்டையை வச்சுக்கிட்டு அடிமையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல் மெதுவா போறாங்க, அபூ மசூதே ஜாக்கிரதையா இருங்க, இப்படி சத்தம் தான். அபூ மசூத் திரும்பி பார்க்கறாரு, ஆளை காணோம். என்னடா இங்கிருந்து ஒரு சத்தம் வந்துச்சே, ஜாக்கிரதையா இருங்கன்னு சத்தம் வந்துச்சே, என்னடா இது, யாரா இருக்கும்? இப்படி இப்படி போய் பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க. பயந்துட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அடிக்கிறீங்க? நீங்கள் இந்த அடிமை மீது எவ்வளவு அதிகாரம் படைத்திருக்கிறீர்களோ இதைவிட பன்மடங்கு உங்கள் மீது அதிகாரம் படைத்த ஒருத்தர் இருக்கிறான், அவனை நினைச்சுக்குங்க, அடிச்சிருவீங்களா நீங்க? ரசூல் அப்படி சொல்லிட்டு அப்படியே கலைஞ்சு போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம கீழே உள்ளவனை இப்படி நினைக்கிறோமே, நமக்கு மேல உள்ளவன் நம்மளை எப்படி நினைப்பான்? நம்ம கீழே உள்ளவன் மீது இப்படி முரட்டுத்தனமா நடக்கிறோமே, கோவப்படுறோமே, அவன் நம் மீது கோவப்பட்ட இன்னைக்கு உயிர் வாழ முடியுமா? நாம செய்திருக்கிற பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் தவறுகளுக்கும் எத்தனையோ வகையான மார்க்க நடைமுறைகளுக்கு மீறி, மார்க்க வரம்புகளை மீறி செய்த காரியங்களுக்கும், அல்லாஹ் விட்ட கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றாமல் மறந்து விட்ட காரியங்களுக்கும் அல்லாஹ் தண்டிக்கணும் கோச்சிக்கணும்னு நினைச்சிருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அதை என்னைக்கு யோசிச்சு பார்த்தோமா? ஆனா நம்ம கீழ் உள்ளவர்கள் மீது அவ்வளவு கடைஞ்சுக்கிறோம், அவ்வளவு கோச்சிக்கிறோம், அவ்வளவு வெறுத்துக்கிறோம். ஏன் அவர்கள் மீது இந்த தீமைகளை தடுப்பதற்கான ஒரு பார்வை கிடைக்கல? வேற வழியே இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா கையாண்டாங்க. நம்மளாம் நினைப்போம், அப்ப தப்பை எப்படிதான் தடுக்கிறது? தப்பு செய்யறான்னா தடவி கொடுக்கறதா, தட்டி கொடுக்கறதா, பாராட்டுறதா? நம்ம பாராட்டவோ தட்டி கொடுக்கவோ தடவி கொடுக்கவோ சொல்லல. அடிக்காதீங்க,
நம்ம கோவப்பட வேணாம். வேற என்ன செய்யலாம்? நமக்கு எது தவறு என்று தெரியுதோ நம்ம கண்ணில் காட்டுவோம், குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவருடைய பண்பே அதுதான். அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. எது பிடிக்கவில்லையோ அப்படி கண்ணை மட்டும் காட்டுவாங்க, அதோட போயிடுவாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அழகான ஒரு பண்பு. ஒரு கட்டத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பட்டாடை உடுத்திக்கிட்டு வராரு. பட்டாடை உடுத்துறது ஆண்களுக்கு ஹராம். ரசூல் அப்படி பார்த்தாங்க, ஒரு பார்வை தான். அலி புரிஞ்சுக்கிட்டாங்க. நபி அவர்கள் ஒரு பார்வை பார்த்தாங்க, உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு. அதை எடுத்து கொண்டு போய் என்னுடைய குடும்பத்து பெண்கள் கையில் கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பார்வையில் எவ்வளவு பெரிய மாற்றம்! இந்த மாதிரியான மாற்றத்தை கற்றுக் கொடுத்தால் இதே போன்று நம்முடைய குழந்தைகள் வளர்ந்து பெரிய ஆளானதுக்கு பிறகு அவர்கள் குழந்தையை பார்வையிலேயே மாற்றுவார்கள், வேற எதையும் செய்ய மாட்டார்கள், பாய்ந்து விழ மாட்டார்கள். அப்ப இதை நம்முடைய குழந்தைகள்கிட்ட செஞ்சிடக்கூடாது. கோவப்படுறது, அடிக்கிறது, கோபமான வார்த்தைகளை பேசுறத கட்டுப்படுத்தணும். இப்ப நம்ம என்ன செய்யணும்? நான் பேசாம வீட்டுக்கு போவாங்க, அன்பா நடந்துக்குவேன், முடிஞ்ச வரை கோச்சிக்காம இருப்பேன். என்னால கோவத்தை கட்டுப்படுத்தவே முடியலன்னா டக்குன்னு வீட்டுல இருந்து வெளியே வந்து பள்ளியில போய் 2 ரக்காத் தொழுதுருவாங்க. இப்படி இருந்து பாருங்க, எல்லாம் சரியா போயிடும். கோவப்பட்டு என்ன சாதிச்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல நீங்க கோவப்பட்டு எடுத்து சொல்லி என்ன நடந்திருக்குது? ஒண்ணுமே நடக்காது. அல்லாஹ் என்ன விதிச்சான்னு அதான் நடக்கும். தீமைகளை தடுப்பதில், அதை கண்டிப்பதில், அதை எடுத்துரைப்பதில் பொதுவாக பேசுவது ஓகே. ஆனால் ஒரு தனி நபரை நேரடியாக அவனை கோபித்து நாம் கொட்டுகிற வார்த்தைகளை என்ன பயன்? புரிய வைக்க கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர பாய்ந்து விடக்கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த குழந்தைகள் வழி தவறாமல் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒன்று என்னன்னா, அந்த குழந்தைகளுக்கு விபரீதமாக எதுவெல்லாம் முடிந்து விடுமோ அது மாதிரியான நிலைகளை நாமே அமைத்து கொடுக்காமல் இருக்கணும். இன்னைக்கு அதிகமான மக்கள் தன்னையே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நவீன உலகத்தில் இருக்கிறோம். அதுல முக்கியமானது என்ன? செல்போன். செல்போனை கையில பிடித்தவர்களுடைய விளைவு என்ன? நாம் எந்த நேரத்திலும் செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டிருந்தோம்னா அது நம்ம கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். நம்ம எப்பொழுதுமே செல்போனை கையில வைத்துக் கொண்டு வேற வழியே இல்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம எந்த ரகத்தில் இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல டைப் ரைட்டிங் படிச்சவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. டைப் ரைட்டிங் படிச்சிருக்காங்க, அந்த யோசனையே இருக்கும். இப்படி பேசும்போது இப்படின்னே சொல்லுவாங்க, அந்த ASDFGF இப்படின்னே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த யோசனை இருக்கும். இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? ஒத்த விரல் தான். அவன் பாட்டுக்கு செல்போன்ல நோண்டி 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 இன்னைக்கு சர்வ சாதாரணமா இப்படி உட்காந்துருப்பான், இப்படின்னே ஆடிக்கிட்டு இருக்கும். என்ன ஆட்டம்? ஏதோ டைப் படிச்சுக்கிட்டு இருக்குது. இவனையே அறியாமல் அது வேலை செய்யுதுன்னா ஏதோ மனநல கோளாறுகள் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சமீபத்தில் ஒரு ஆய்வு எடுத்தாங்க. 220 பேருக்கு கொடுக்குறாங்க. எதை? செல்போன்களை கொடுக்குறாங்க. 72 மணி நேரம் இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற கட்டளை. 220 பேர்களையும் உட்கார வச்சு 72 மணி நேரம் 3 நாட்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணதோட சரி. அதுல 3 பேர் தான் அமைதியாக சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொண்டவர்கள். பாக்கி 217 பேரும் எனக்கு முடியாது, கொஞ்சம் போன் எடுங்க, ஆன் பண்ணணும், இப்ப பார்த்து ஆகணும்னு சொல்லி பிடிவாதம் பிடித்து மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பியவர்கள் 3 பேரை தவிரனா அப்ப சதவீதம் எவ்வளவு குறைஞ்சு போச்சு? மன கட்டுப்பாடு எவ்வளவு குறைஞ்சு போச்சு? அதே மாதிரி இவ்வளவு பெரிய ஆட்களுக்கே இந்த மாதிரியான பலவீனம் என்றால் குழந்தைகள் எப்படி இருக்கும்? நம்ம என்ன செய்யறோம்? குழந்தைகள் கையில கொடுத்துறோம். ஒரு நேர வரையறை இல்லை, எந்த நிகழ்ச்சி அவன் பார்க்கணுங்கிற அதுல வரையறை இல்லை, எந்த விளையாட்டை தேர்ந்தெடுக்கணுங்கிறத வரையறை இல்லை. அவன் பாட்டுக்கு விடிய விடிய உலகத்தையே மறந்து கடந்துகிட்டு இருப்பான். நம்ம என்ன பார்க்கிறோம்? நம்மளுடைய கணவன் மனைவி உரையாடல்களிலோ, குடும்பத்தினுடைய மற்ற நடவடிக்கைகளிலோ, நம்முடைய அலுவல்களிலோ இந்த குழந்தை தலையிடல, அவன் என்னமோ செஞ்சுட்டு போட்டோம் இப்படி விடுறோம். அது எப்படிப்பட்ட நோயை உண்டாக்குது? தலைவாணி கடையில் போனை வச்சிருப்பான், எல்லாரும் தூங்கினது பேர் மீன் எடுத்து விடி விடி பார்ப்பான். ஒரு கட்டத்தில் மனநோய்க்கு ஆளாவானா இல்லையா? அப்ப நாமே குழந்தையை கொண்டு போய் குளில தள்ளக்கூடிய வேலையை செய்யலாமா? அல்லாஹ் சொன்னான், கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நரகத்திலிருந்து காப்பாத்துங்கிற பொறுப்பை நம்மள்ட்ட கொடுத்தான். எப்படி? நம்மையும் நம்ம குழந்தைகளையும் நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கான். அப்படி சொன்ன இறைவன் நமக்கு கொடுத்துக்கிற பொறுப்பு, என்னையும் நரகத்திலிருந்து காப்பாத்திக்கணும், என் குழந்தைகளையும் நரகத்திலிருந்து காப்பாத்திக்கணும். நம்ம என்ன பண்றோம்? நான் ஒரு பக்கம் செல்போன் இருக்கிறேன், என் மனைவி ஒரு பக்கம் செல்போன் இருப்பா, என்னுடைய பையன் ஒரு டேப்லெட்ல உட்கார்ந்து இருப்பான். எல்லாருமே இப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது உலகமே போய் நரகத்தில் விழக்கூடியவர்களாக இருந்தால் என்ன அர்த்தம்? அழிவை நோக்கி விழக்கூடியவர்களாக இருந்தால் என்ன அர்த்தம்? அப்ப எதெல்லாம் குழந்தைகளுக்கு விபரீதத்தை உண்டாக்குமோ,
பெற்றோர் பிள்ளைகளுக்கான ஒரு விரிசலை உண்டாக்குமோ அந்த காரியங்களை நாமே சம்பாதித்து விடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நாம் நம்முடைய குழந்தைகள் விஷயத்துல இன்னும் கூடுதலான முக்கியமான நடவடிக்கை என்னன்னா, குழந்தைகளை தனித்து விட்டுறக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தருணத்திலையும் சரி, அனஸ் இருக்கிறாரா, 10 ஆண்டுகள் வேலை பார்த்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட. 10 வருஷம் சின்ன பிள்ளையிலிருந்து இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ் அவங்கள கவனிப்பாங்க, அவங்கள்ட்ட பேசுவாங்க, அவங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. சிறுவர்கள் விளையாண்டுகிட்டு இருந்தாங்கன்னா அந்த வழியா போகும்போது ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. இப்படியே குழந்தைகளோட ஒன்றரை கலந்து இருந்தாங்க ரசூலுல்லாஹ். அவர்களை பிரித்து அவர்களை தனி கொட்டகைகளை போடல. நாம் என்ன செய்யறோம், அந்த குழந்தையை வளர்க்க முடியலையா, குழந்தையை சரியா பராமரிக்க முடியலையா, கொஞ்சம் கொண்டு போய் ஹாஸ்டல்ல தள்ளுவோம். இவெல்லாம் எங்க போய் அடங்குவான், இங்கெல்லாம் அடங்க மாட்டான், அடங்கா பிடாரி ஊதாரி பையன் சேர்த்துருவாங்க. நிலைமை என்ன ஆகும் தெரியுமா, நம்மை விட்டு பிரிந்த, நம் பாசத்தை விட்டு பிரிந்த, நம்முடைய உறவுகளை விட்டு பிரிந்த, உறவுகளை எல்லாம் மறந்த அந்த குழந்தை போய் ஹாஸ்டல்ல கிடந்துகிட்டே இருப்பான். நாளை அந்த பிள்ளை வளர்ந்து ஆளாகி பட்டம் பெற்று பதவிகளை பெற்று சம்பாதித்து நம்மை அழகா கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துடுவான். அந்த முதியோர் இல்லத்திலிருந்து தந்தை மகனுக்கு கடிதம் அனுப்புவார், மகனே, நான் சிறிய வயதில் உனக்கு செய்த அனைத்தையும் நீ எனக்கு இப்பொழுது செய்கிறாய். உன்னை எப்படி ஹாஸ்டல்ல நீ சேர்த்தாயோ அதே போன்று என்னை நீ இங்கே சேர்த்திருக்கிறாய் என்று கதறி கண்ணீர் வடிக்கக்கூடியவனாக பெற்றோர் கவலைப்படுகிற ஒரு அவலம் வரும். எந்த காரணத்தை கொண்டும் சரி, பெரியவனாயிட்டானா, அவனே விரும்பி கல்வித்துறையை தேர்ந்தெடுத்து ஹாஸ்டலுக்கு போறான், அது வேற. சின்ன பிள்ளைகளை பெற்றோர்கள் தயவு செய்து அந்த பிள்ளைகளை பிரித்து ஹாஸ்டல்ங்கிற ஒரு நரகத்தில் போய் சேர்த்திராதீங்க. வேற வழியே இல்லை. சமுதாயத்தில் அந்த பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனே இல்லை. இன்னைக்கு நம்ம ஜமாத்துல ஆதரவற்றோர் இல்லம் என்றால் நிற்கதில் வந்து நிற்கிறான் என்பதால் நடத்துகிறோம். ஹாஸ்டல் என்கிற முடிவுக்கு போயிடாதீங்க. வளர்ந்த ஆளாயிட்டான், விருப்பத்துக்கு போறான், அது வேற. பிள்ளைகள் நாமே அவர்களை பிடித்து இந்த உறவுகளை பிரித்து விட்டோமே ஆனால் அதை விட மிக மோசமான நிலை வேறு எது இருக்காது. நம்மைத்தான் அது மிகப்பெரிய ஆதரவாளராக பார்க்கிறது, நம்மையே அனுசரிக்கிறது, நம்மையே அரவணைக்க எதிர்பார்க்கிறது. இப்படி எதிர்பார்க்கிற அந்த இளம் பிஞ்சுகளுடைய உள்ளங்களை நஞ்சாக்கிறாம, அவர்களை நாசமாக்கிறாம, பக்குவத்தோடு அவர்களை பாதுகாத்து வளர்க்க வேண்டிய பொறுப்புகள் நம் அனைவருக்கும் இருக்கிறது. அந்த குழந்தைகளை நாம் சரியான முறையிலே வளர்த்து எடுத்தோமேயானால் நாம் இறந்து மண்ணுக்கு சென்ற பிறகு கூட நமக்காக படைத்தவனிடத்திலே மன்றாடுவார்கள், ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா, என்னை குழந்தையிலே பராமரித்த, பாதுகாத்த, ரட்சித்த என்னுடைய பெற்றோர்களைப் போல அந்த பெற்றோர்களை நீ நல்ல முறையிலே பாதுகாப்பாயாக, நல்ல முறையிலே பராமரிப்பாயாக, அவர்களை கண்ணியப்படுத்துவாயாக, அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக என்று நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள். நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகள் தான் நமக்கு சொத்து என்பதை புரிந்து அப்படிப்பட்ட சொக்க தங்கங்களாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அழகிய வழியிலே நாமும் நம்முடைய பிள்ளைகளை வார்த்தெடுப்போம். இளைய தலைமுறையை, இஸ்லாமிய தலைமுறையை, சிறந்த தலைமுறையை, சொர்க்கத்தில் பயணிக்கும் தலைமுறையை, நாளை குடும்பத்தோடு சுவனத்தில் பிரவேசிக்கின்ற வகையிலே வார்த்தெடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.